தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் வாசல்கள் இறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. இயேசு நாமம் எனக்கு போதும், 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 இயேசு நாமம் எனக்கு போதும். Praise the Lord. Hallelujah. Jesus, hallelujah. Praise the Lord. வெளியே இருக்கிறவங்க தயவுசெய்து நம்ம உள்ளே வந்துடலாம். நமக்கு நேரமாகிவிட்டது. நம்ம இந்த மதியான செஷனை நம்ம ஆரம்பித்து நம்ம சரியான நேரத்துக்கு முடிக்கணும். ஆகவே தயவுசெய்து வெளியே இருக்கிறவர்கள் நீங்கள் உள்ளே வந்து அமரும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, தம்பிமாரெலாம் கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம் இந்த பக்கம். ஆமாம், சரி. அது மாதிரி வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்லாம் ஃப்ரெண்டுக்கு வந்துருங்க பார்க்கலாம். பெரியவங்க பின்னாடி உட்காந்துக்கட்டும்.
உங்களுக்கு தான் இன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. கிட்ஸ் யூத்லாம் இருப்பீங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணிருங்க, முன்னாடி வந்துருங்க பார்க்கலாம். சூப்பர், நல்ல பிள்ளைங்க, பரவாயில்ல. தம்பிமார் தான் சொன்ன உடனே கீழ்படிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பிமார். ஓகே, சூப்பர். இங்கே பின்னாடி குட்டி பிள்ளைகள்லாம் பின்னாடி இருக்கக்கூடாது. வாலிபர்கள் சின்ன பிள்ளைகள்லாம் முன்னாடி ஃப்ரண்ட் ரோக்கு வந்துடணும். சரி, நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்தி ஆவியானவர் நம்மத்திலே ஆளுகை செய்யும்படியாக, தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் நம்மை நிரப்பும்படியாக எல்லாரும் கண்களை மூடுவோமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய திவ்ய பிரசன்னம் நம்மை இந்த நேரத்தில் ஆளுகை செய்யும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கண்ணை மூடணும். ஜெபம்னா கண்ணை மூடணும். கண்ணை மூடுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பேசக்கூடாது. ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். சொல்லுங்க, வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து, வல்லமையால் என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரேன்னு சொல்லுவோமா சேர்ந்து எல்லாரும்? அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். சொல்லுங்க, அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெருங்காற்றும் நீர், பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். முடிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுமா? வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் 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 ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவி. சொல்லுங்க, நீங்க பாடுங்களேன். பிரசன்னத்தை பிரசன்னத்தை வல்லமையா என்னை நிறைத்து ஆளுகை செய்யும். உங்க வல்லமையால் என்னை நிறைத்து
தடைகள் எல்லாம் நீங்கட்டும். இந்த மதிய நேரத்தில் வாஞ்சையோடு வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடு, சிறு பிள்ளைகளோடு, வாலிபர்களோடு, பெரியவர்களோடு கர்த்தர் பேசுவீராக. உங்க நாம எங்க மத்தியில் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோமா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சாப்பிட்டீங்களா இல்லையா? சத்தமே வரலையே, நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த சத்தம்லாம் காணாது, நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எங்க ஊர்ல அல்லேலூயா சொன்னா கையை உயர்த்தி சொல்லுவாங்க. நீங்க எப்படி சொல்லுங்க, அல்லேலூயா. அது கை இப்படி உயரக்கூடாது, இப்படி உயரணும். நல்லா சொல்லுங்க, கையை உயர்த்தி பிள்ளைகள்லாம் ஹல்லேலூயா. ஆளே இல்லையாங்கிற மாதிரி இருக்குது. நல்ல கையை உயர்த்தி சந்தோஷமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு 4 மணி வரைக்கும் அல்லேலூயா மட்டும் தான் சொல்லுவேன். நல்ல கையை தூக்கி உள்ளத்துல இருந்து சந்தோஷமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்ல. ஒரு பாட்டை நம்ம சேர்ந்து பாடி நம்ம அடுத்த செஷன், நம்ம அடுத்த காரியத்துல கடந்து போலாம். எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியுமா? உம்மை ஆராதிக்கின்றோம், சாரி, இயேசுவை உம்மை ஆராதிக்கின்றோம், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. பாட்டு தெரியுமா? நம்ம நல்லா சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். கை தட்டி பாடலாமே. உம்மை கை தட்ட சத்தம் கேட்கணும். உம்மை யார் சத்தம் ரொம்ப கேட்க பார்க்கலாம்? நல்லா சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சேர்ந்து சொல்லுங்க, உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்படியே பாடலாமே. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும் உம் மகிமையில் சேர்த்திடும். மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி இயேசுவுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. பாவியான நம்மை அவர் பிள்ளையாய் மாற்றினார். அப்படி எல்லாரும் எந்திரிச்சு நின்னுங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிடம் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பாவியான எங்களை உங்க பிள்ளையா மாற்றினீங்களப்பா. நீர் எவ்வளவு நல்லவர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கண்களை மூடி எல்லாரும், சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் தேவ பயத்தோடு ஆலயத்துக்குள்ள அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். குட்டி பிள்ளைங்களை கண்ணை மூடுங்க பார்க்கலாம். பேசக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி அவரை பார்த்து, பாவியான என்னையும் உம் பிள்ளையா மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய பிள்ளையாய் நீர் மாற்றினதற்காக நன்றி. எங்களை உம்முடைய பாதையில, சத்தியத்தின் பாதையில நீர் எங்களை நித்தமும் நடத்த போவதற்காக நன்றி அப்பா. இந்த மதிய வேளையில எங்களோடு பேசுங்க. சொல்லுவோம், எல்லாரும் வாய் திறந்து எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. கேட்க கூடாதபடிக்கு எங்கள் இருதயமோ எங்கள் செவிகளோ அடைக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை எங்களிடத்தில் கடந்து வரும் பொழுது அவைகளை நாங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாரும் உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த கேபிள் மாட்டீங்களா? HDMI. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த அருமையான இந்த மதிய நேரத்தில் மகிமைப்படுவதாக. தடைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஒன்றிணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி கேளுங்க, உற்சாகமாக இருக்கிறீங்களா? இல்லை தூக்கம் வருதான்னு கேளுங்க.
உண்ட மயக்கம் குண்டனுக்கும் உண்டுங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. நம்ம அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு, கிளைமேட்டு வேறு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டில் போய் தூங்குனா, ஆமாம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பக்கத்தில் பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி தானே அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அல்லேலூயா. இந்த பக்கம் பாதி வேறு காணும், எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களான்னு தெரில. சரி, 2ஆம் வருகையில் அவங்களை சந்திப்போம். ஓகே, கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்களோடு இருப்பது மிகுந்த சந்தோஷம். காலையில் சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்துச்சா? காலையில் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? சாம்பார், பாயாசம். காலையில் என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? சீப்பை வச்சு சீவனியா? சீப்பை வச்சு சீவிட்டு வசனம் சொன்னாங்களா? சூப்பர். பரவாயில்ல, கரெக்டாக சொல்லி அவன் கை தட்டி. அவன் தான் நீங்களாம் சும்மா இருக்கிறீங்க. ப்ரேயர் சாங். என்ன சாங் மறந்து போச்சா? அவன் பக்கத்தில் சொல்கிறான், மறந்து போச்சா? இதுக்கு தான் வாயை கொடுக்கக்கூடாது அப்படிங்க. என்ன பாட்டு ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? கேர்ள்ஸுக்கு மதியானம் என்ன சாப்பிட்டாய்? சாப்பிடலையே, எனக்கு உபவாசமா? சரி, வேற என்ன உங்களுக்கு ஞாபகம்? என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? வசனம் என்ன வசனம்? பரமழை போட நிக்குது. அடுத்து பந்தய பொருளுக்காய். ஓகே, உங்க கிஃப்ட் கொடுத்துருக்குமா? ஓகே, ரொம்ப அழகா சொன்னாங்க. ஜோரா கை தட்டிங்க பார்க்கலாம். பரவாயில்ல. சரி, யூத் இருக்கீங்களா? பாதி யூத்தை காணுமே. யாரெல்லாம் மேலே யூத் மீட்டிங் வந்தீங்க? யாரெல்லாம் கை தூக்க பார்க்கலாம். மேலே வந்தவங்களா? சரி, அக்கா வந்து ஒரு போர்ஷன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எந்த புக்ல இருந்து சொல்லி கொடுத்தாங்க? ஓசியா? பரவாயில்ல, ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு கை தட்டிடுங்க. நல்லா உற்சாகப்படுத்துவோமே பிள்ளைகளை. நல்லா ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. சரி, பெரியவங்களுக்கு எடுத்தது ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறீங்க. சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன கேம் விளையாட போறோம். ரெடியா இருக்கீங்களா? அண்ணா மாத்திட்டீங்களா கேபிள்? சரி, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன கேம் விளையாட போறோம். ரெடியா இருக்கீங்களா? சரி, இந்த டிஸ்பிளே தெரியுதா அவங்க எல்லாருக்கும்? இந்த டிஸ்பிளேல வரும். யார் கரெக்டா அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்றேன், எந்திரிச்சு நின்று சொல்லணும். சரிங்களா? கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன். ரெடியா இருக்கீங்களா? சரி, இப்போ என்னன்னா, இந்த ஸ்லைடில் நான் ஒரு இமேஜ் போடுவேன். அந்த இமேஜை வச்சு அது என்ன பெயர் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். புரியுதுங்களா? பார்க்கலாமா? ஓகே, இப்போ போட்டி யாருக்கலாம்னா கிட்ஸுக்கு, யூத்துக்கு, பெரியவங்களுக்கு. சரிங்களா? தெரிஞ்சவங்க மொத்தமாக சொல்லக்கூடாது, எந்திரிச்சு நின்று சொல்லணும், இல்லைன்னா கையை உயர்த்தி சத்தமாக சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்துருக்கிறேன். அது உங்களுக்குரியது தான். சரியா? வாங்குறீங்களான்னு பார்க்கலாம். ரெடியா இருக்கு? நான் நினைக்கிறேன் அப்படி ஒன்று மாத்திரம். ஓகே, இது ஒரு பண்டிகை. நான் என்ன சொன்னேன்? எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் எந்திக்க கூடாது, மொத்தம் ஆள டக்குன்னு எந்திரிச்சு சொல்லணும். இது என்னது? இது வந்து டெமோ தான். ஏன்னா நீங்கள் இதுக்கே ப்ரைஸ் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் என்னெல்லாம் இருக்குது? ஒரு பஸ் இருக்குது, ஒரு காக்கா இருக்குது. ஸோ இது என்னது? இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்கன்னா ப்ரைஸை நான் வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். எந்திரிச்சு நின்று ஒருத்தர் சொல்லணும். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நெக்ஸ்ட். சந்தோஷமா? அட, பைபிள்ல சந்தோஷம்னு ஒரு புக் இருக்காடா? சங்கீதம். சரி, எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னா தான் பிரைஸ் ஒன்று டக்குன்னு சொல்லணும். சரிங்களா? ஒரு சீசர். பேதுரு. கரெக்டாக கிஃப்ட் கொடுங்கம்மா. கிஃப்ட் கொண்டு வந்துருக்கீங்களாமா? அந்த பாப்பாக்கெல்லாம் ஜோரா கேட்டுருங்க பார்க்கலாம். பேதுரு இங்க பே பண்றாரு, அங்க இரும்புல துரு பிடிச்சிருக்குதா? பேதுரு கைதான் நல்லா தட்டினா நல்லா தட்டணும், இன்ஸ்டால்மெண்ட்ல தட்டக்கூடாது. இஎம்ஐல தட்டுற மாதிரி தட்டுறீங்க. நல்லா கைத்துருங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் கண்டுபிடிக்கல, அந்த பாப்பா கண்டுபிடிச்சிருக்கிறாள்ல. சரி, ஓகே, அடுத்து போயிடலாமா? ஆகார். அக்கா ஜோரா கை சொல்லிட்டாங்க. கை தெரியுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு போத்தீஸ் வழங்கும் 10,000 மதிப்புள்ள பட்டுப்புடவை கடையில் இருக்கு, காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? பெஞ்சா, அது நீ உட்கார்ந்து இருக்கிறதுடா. பெஞ்சமின். ஜோரா கை தெரியுங்க பார்க்கலாம். உங்களுக்கு போத்தீஸ் பட்டுப்புடவை. ஓகே, அடுத்து போயிடலாமா? பென்யாமின். கரெக்ட், சூப்பர். எல்லாரும் சொல்லிட்டீங்க, என்னால பிரைஸ் கிடையாது. இந்த பசங்கெல்லாம் செம்ம நாலேஜா இருக்கிறாங்க, டக்கு டக்குன்னு அடிக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் பிரைஸ் பண்ணுடா. ஈசாக்கு.
உங்களோட இங்கே தான் ரொம்ப பலமா இருக்குது அணி. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஆத்தா கண்களை எடுக்கிறேனா? வெரி குட் சிஸ்டர், கரெக்டா சொன்னாங்க. சிஸ்டருக்கு தக்கன ஏதாவது பிரைஸ் இருக்காமா? பெண் கொடுக்குமா? ஐபிராத், ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். ஐபிராத் நதி அங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஐ, அடுத்து பி தேனி, அடுத்து ஆறு, அடுத்து ஒருத்தர் டீ ஆத்துறாரா? ஐபிராத். நல்லா தான் கை தட்டுங்களேன். ஐயோ கை தட்ட கூட கேட்டு வாங்க வேண்டியிருக்கு இந்த சர்ச்சில். ஓகே, அடுத்து போயிடலாமா? தீத்து. நீ சொன்ன அந்த தம்பிக்கு பிரைஸ் கொடுங்க பார்க்கலாம். கை தட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் மொத்தமாக கொண்டாமா, ஒன்னொன்னாக்கா போட்டுறது. ஓகே, சொன்னவங்க சொல்லக்கூடாது, சொல்லாதவங்க சொன்னவங்க சொல்லக்கூடாதுக்கா. வேற மோவாப், அந்த பாப்பா கை தட்டுங்க. இந்த பைக்கு அந்த பாப்பாவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட். எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஜெரிகோ. ஓகே, ஜெரிகோ பரவாயில்லையே. எனிவன் கெஸ் பண்றீங்க? என்னக்கா? லகாய் ரோய். சூப்பரா சொன்னாங்க. அந்த அக்காவுக்கு ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். அவங்க நிறைய இதுக்கு சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்துடலாம் தான். அக்கா கை தட்டுங்கப்பா. சரி, அடுத்து பார்க்கலாமா? அக்கா இனிமே நீங்க சொல்லவே கூடாது. பெயர் பைபிள் காலேஜ் எதுவும் படிக்கீங்களாடா? டான் டான் அடிக்கிறானுங்க. பெயர் சபா. சூப்பர், எல்லாரும் சொன்னீங்க. உங்க எல்லாரும் கை தட்டிடுங்க. கை தட்டு, கை தட்டுங்க. சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட். இது என்ன புஸ்தகம்? பைபிள்ல இது என்ன புஸ்தகம்? பைபிளா? எங்கேயோ போயிட்டான். பயாலஜியா? இது என்ன புஸ்தகம் பைபிள்ல? யாத்திராகமமா? நீங்க சொல்லக்கூடாதுக்கா, நிறைய சொல்லிட்டீங்க. உபாகமமா? வரிசையா சொல்லிடுவான். யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத்னு. பின்னாடி என்னது? ஏத்தியாகமம்னா பைபிள்ல கிடையாது, யாத்திராகமம் தாண்டா உண்டு. வாலிபர்கள் யோவானா? சத்தமா சொல்லுங்களேன். பைபிள் 66 கூட வருஷம் சொல்லி முடிச்சிருக்கலாம். ரோமர். கரெக்ட், ரோமர். ரோல நிக்கிறாங்களா மென்லாம்? ஓகே, இது என்ன வார்த்தை? அம்மா இல்லடா அது, இங்க பாரு. இது என்ன வார்த்தை? எல்டாசியா? ஆயில வந்ததுலாம் அடிச்சு சொல்றான். வெரி குட், கை தட்டுங்க பார்க்கலாம். எல் ரோயி. சூப்பர். எல், அப்புறம் ரோல நிக்கிறாங்க, அப்புறம் ஈன்னு ஒரு பையன் நிக்கிறானா உங்கள மாதிரி. ஓகே, அடுத்து இது என்ன புஸ்தகம்? வெரி குட், நியாயாதிபதிகள். சூப்பர். இவர் யார்? ஏனோக்கு. வெரி குட், ஏனோஸ். ஏன் மூக்கு? ஓ மூக்கு தான். இது ஒரு வசனம். இந்த படத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன வசனம் ஞாபகம் வருது? வசனம். போகும்போது உங்களெல்லாம் என் கூட கூட்டு போயிடுறேன்னு. ஆனா இன்னும் கரெக்டா வர்றோம். இன்னும் கொஞ்சம் அந்த படத்தை பார்த்தோன்னா அந்த வசனத்துக்கு ஏற்றாப்புல. ஜீவ தண்ணீரா? அது கிளாஸ்ல இருக்குது தண்ணி. வெரி குட், பாப்பா கை தட்டுங்க. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சூப்பர். அந்த பாத்திரம் என்ன செய்யுது? நிரம்பி வழிகிறது. சூப்பர். ஓகே, இது ஒரு வசனம். இதை சொல்றவங்களுக்கு 1 பவுண்ட்ல தங்க மோதிரம் வைக்கிற டப்பா கிஃப்டா தருவேன். இது வசனம் என்ன வசனம்? இதெல்லாம் சேர்த்தா ஒரு வசனம் வரும்.
இந்த 5 படத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு வசனம் வரும். பைபிளில் இருக்கிற ஒரு வசனம், இந்த 5 படத்தையும் சேர்த்தீங்கன்னா கரெக்டாக யார் சொல்றீங்க பார்க்கலாம்? Anyone? தேவனாகிய என்ன வரும்? யாராவது சொல்றீங்களா? பின்னாடி பெரியவங்க இல்ல, இந்த படத்தை எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு வசனம் வரும். பின்னாடி இல்ல, ஏதாவது ட்ரை பண்ணா வரும். நீங்க சும்மா அங்கேயே பார்த்துட்டீங்கன்னா கழுத்து தான் வலிக்கும். ஏதாவது ட்ரை பண்ணுங்க. நானே உயிர் தெழுதணும். சொல்லுங்க சார். சொல்லுங்க. உயிர் தெழுதலும் ஜீவனும் சத்தியமா இருக்கிறேன் அப்படி ஒரு வசனம் இருக்கு பைபிள்ல. வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் இருக்கு. பாட்டியம்மாலா யாராவது சொல்றீங்களா சகோதரர்கள்? கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒரு பிக்சர். ரெண்டாவது 5 வார்த்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு வசனம் வரும். படத்தையும் சேர்த்தீங்கன்னா. சரி, நேரம் ஆயிடுச்சு. நானே சொல்லிட்டா? சொன்னதுக்கு அப்புறம் இதைத்தான் நான் யோசிச்சேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க பாருங்க. உங்க ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும். அதனால நான் சொல்லிடுறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இதுதானா? அது தெரிஞ்சு பார்த்தீங்களா உங்க முகத்துல? ஆமா, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரு அப்புறம் சிறியோரை அவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். தெரியும், உங்க ரியாக்ஷன் இப்படிதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இது என்ன புஸ்தகம்? நியாயாதிபதியா? என்னாகமம். சூப்பர். சரி, இது என்ன புஸ்தகம்? ஓசியா. ஓகே, இது என்ன? எத்தனுமா? எத்தேன் அப்படிங்க. ஏதேன். ஓகே, சூப்பர். விசுவாசம். சூப்பர். அந்த பேசுறோம் பின்னாடி. என்னது? புளிமா. புளிமான் ஒன்றுல புளித்தமா. இவர் யார்? அதோனி. அதோனி 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 பேசேக். ஓகே, கரெக்டாக சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, பெரியது 3 பேர் சேர்ந்து சொல்லிட்டாங்க. நல்லா கை தட்டிடுங்க பார்க்கலாம். சரி, கடைசியா ஒண்ணு. பிழைப்பா. இது ஒரு புஸ்தகமா கூட எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை பண்றீங்கடா நீங்களாம். ஊழியக்காரனா வந்துடுவீங்க. சொல்றீங்களா யாராவது? யாக்கோபா. யாக்கோபு வருமா? புள்ளிங்கோவா? யாக்கோபு இல்ல, இவர் ஒரு தீர்க்கதரிசி கூட. இவ்வளவு தெளிவா நான் குழு கொடுத்துட்டேன். இந்த குழுவுக்கு அப்புறமா நீங்க கண்டுபிடிக்கலன்னா மகளிர் சுய உதவி குழுக்கு தான் போகணும். எவ்வளவு செய்யறா? யெகோவாவா? யெகோவா கூட வச்சுக்கலாம், ஆனா இன்னும் கொஞ்சம். சரி, நான் அடுத்த வருஷம் வரும்போது நீங்க இதுக்கு கண்டுபிடிச்சு எனக்கு ஆன்சர் சொல்லணும்.
ஆபிரகாமா? எல்லாம் பக்கத்துல கொய்யாப்பழம் இருக்கு, கொய்யாக்காய். வெரி குட், தம்பிக்கு ஜோரா இருக்குது. ஆகாய், கை தட்டுங்கப்பா. ஆகாய், அவனுக்கு பிரைஸ் கொடுங்க. சரி, ஓகே. இது ஒரு வசனம். மதியானம் இது கொடுத்துக்கலானே. இதை பார்த்தோன்னே என்ன வசனம் தோணுது? என்னது? தண்ணியும் சிக்கனும் வேண்டாம். அப்படி பைபிள் வசனம் இருக்கா? தண்ணியும் சிக்கனும் வேண்டாம். அவன் புதுசா பைபிள் வசனம் எழுத போறான் போல. சரி, இதை நீங்க கடைசியா யார் சொல்றீங்களோ சொல்லிட்டு எங்க கிட்ட என்ன செஞ்சுக்கலாம்? பிரைஸ் வாங்கிக்கலாம். ஓகே, எல்லாரும் கேம் ரொம்ப சூப்பராக விளையாண்டிங்க. உங்களுக்கே நல்லா ஜோராக கிளாப் பண்ணிங்க பார்க்கலாம். நல்லா கிளாப் பண்ணுங்க. சூப்பராக எல்லாருமே அழகாக ஆன்சர் சொன்னீங்க. ஸ்பெஷலி இங்கே 3 வாள்கள் சூப்பராக பயங்கரமாக அப்படி ஆர்வமாக நின்று ஆன்சர் பண்ணாங்க. ரியலி ஸோ குட். சர்ச்சில் உள்ள எல்லா கிட்ஸுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்களுடைய ஆர்வங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, நான் வரமூச்சில் சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள் கிட்ட நான் சொல்கிறேன், நானும் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் எப்படி சர்ச்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்களோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே உட்காந்துருக்கீங்க, அப்படி தானே? நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட்டிகிட்டு வந்தேன். அந்த ஃப்ரெண்டு வர லேட் ஆயிடுச்சு. ஒரு வேளை அங்கே மழையில் சிக்கிட்டானான்னு தெரியல. அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு யாருன்னு உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? இங்கே டவர் கிடைக்குமா? டவர்லாம் கிடைக்குமா? எப்படி? என்ன சிம்க்கு நல்ல டவர் கிடைக்கும்? ஜியோவா? அப்போ நான் ஜியோ தான் வச்சுருக்கேன். ஓகே, குட். ஓகே, ஹலோ ஹலோ, என்ன இன்னும் வரலையா நீனு? யார் பேசுறீங்க? நான் யார் பேசுறேன்னு உனக்கு தெரியலையா? நான் தான் கிரேஸுக்கா பேசுறேன். கிரேஸுக்காவா? எதுக்குடா அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிற? அக்கா, நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேங்க. என்னது மதியம் சாயங்காலம் ஆக போது இப்போ எதுக்கு குளிச்சுட்டு இருக்கிற? ஆமாக்கா. எதுக்கு? இந்த கல்லுக்கூட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் பார்க்க வரணும்ல. ஓ, நாங்களாம் காலையிலே வந்துட்டோம். நீ ஏன் இவ்வளோ லேட்டா வர? அக்கா, நான் என்ன போட்டு குளிக்கிறேன்னு சொல்லுங்க. நீ தான் சொன்னோம் நீ என்ன போட்டு குளிக்கிறேன்னு. கேளுங்கக்கா. என்னடா போட்டு குளிப்பாங்க? சோப்பு தானடா போட்டு குளிப்பாங்க. அதான் என்ன? அதான் என்ன சோப்பு? வாய்ஸ் கம்மி. என்ன சோப்பா? எல்லாரும் அவங்கவுங்க என்ன சோப்பு யூஸ் பண்றாங்களோ அதான் போட்டு குளிப்பாங்க. என்னக்கா? லக்ஸ் சோப் போட்டு குளிக்கிறியா? லக்ஸ் சோப்பு கிளவிங்க போடுறது. என்னது லக்ஸ் சோப் கிளவிகள் போடுறதா? எவ்வளவு தைரியம் தான் இப்படி சொல்லுவாங்க. எவ்வளவு பேர் இங்க லக்ஸ் சோப் இந்த சர்ச்சில் போட்டு குளிக்கிறாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா. வேற சொல்லுங்கக்கா. அப்ப என்ன லைஃப் பாய் சோப் போட்டு குளிக்கிறியா? லைஃப் பாய் சோப்பு சொறி பிடிச்சவங்க போடுறது. சொறி பிடிச்சவங்க போடுறதா? அப்ப போடுற எல்லாத்தையும் சொறி பிடிச்சவங்கன்னு சொல்றியோ? சரி, அதை விடு. வேற என்ன சோப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க. என்ன சோப்லாம் இருக்கு? கமாம். கமாம் சோப் போட்டு குளிக்கிறியா? கமாம் சோப்பு கொரோனா வந்தவங்க போடுறது. கொரோனா வந்தவங்க போடுறதா? கோபிகா இங்க இருக்கு. கொரோனா வந்தவங்க போடுறதா? நீ என்ன அப்ப இந்த சர்ச்சில் எல்லாருக்கும் கொரோனா வந்துச்சுன்னு சொல்றியா? அக்கா, நானே சொல்லட்டா? சொல்லு. நான் பாத்ரூம்க்கு தாப்பா போட்டு குளிக்கேன். டேய், எல்லாரும் பாத்ரூம்க்கு குளிப்பாங்க. அக்கா, என்னடா பிரச்சனை உனக்கு? ஷாம்புக்கு பதிலா ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து போட்டுட்டேங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டுட்டியா? அவ்வளவுதான் உன் கதை இன்னைக்கு. சீக்கிரமா மூஞ்ச கழுவிட்டு தண்ணி ஊத்திட்டு வேகமா வா. எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட். வார நீங்க போனை வைங்க. சரிடா, பாய். ஓகே, எப்படியோ அவனை கூப்பிட்டாச்சு. இப்பதான் குளிக்க போயிருக்கானா. நீங்களே சாப்பிட்டுட்டு வர லேட் ஆயிடுச்சு. அப்ப என் ஃப்ரெண்டு கண்டிப்பா லேட் தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எதுக்கு எல்லாரும் சிரிக்கிறீங்க? காலையில இருந்து உங்க முன்னாடி நின்றுருக்கேன், ஒரு நேரம் கூட சிரிக்கல. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க எல்லாரும்? கல்லுக்கூட்டம் பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னதான் ஆயிடுச்சு போல. அச்சோ,
உங்க ஐயாட்ட தான் கேட்கணும். ஐயா காலேருந்து நல்லா தான் இருந்தாங்க, இப்போ தானா சிரிக்கிறாங்க உங்க பிள்ளைங்க, என்னன்னு கேட்கணும். கேட்கவா? தானா சிரிக்கிறீங்களே எல்லாரும், என்னாச்சு? கோபிகாக்கா என்னாச்சுக்கா, ஏன் தானா சிரிக்கிறாங்க? காலையிலேருந்து நல்லா தான் இருந்தாங்க, நம்ம என்னென்னமோ கேட்டோம், எதுக்குமே சிரிக்கல. கையை வேற நீட்டுறாங்க. கேட்டேன் என்னடா ஆச்சு, மண்டை எதுவும் குழம்பிச்சா? ஆ புரியல. பின்னாடி பார்க்கணுமா? பின்னாடி பார்த்தாச்சு, சிலுவை இருக்குது, இது இருக்கு, இதுதான் இருக்குது, ஒரு ஹோம் இருக்குது, வேற என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே பின்னாடி. ஆ என்னடா வருது போதுங்கிறீங்க, என்னடா வருது? அங்கே இருக்குதா? சரி, சாப்பிட்டதுல மழை பெஞ்சதுல உங்களுக்கு மூளையும் எல்லாருக்கும் உருகிச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வெயில் அடிச்சாதான்டா உருகும், உங்களுக்கு ஏன்டா மழை பெஞ்சா உருகுது? என்ன பண்ணனே தெரில. என்னக்கா பண்ண? சரி ஏதோ சொல்றாங்க. ஓ என் ஃப்ரெண்டு வந்திருக்கானா? ஓ கீழே இங்கே பின்னாடி இருந்து வரானா என் ஃப்ரெண்டு? சரி நானும் ஏதோ உங்களுக்கு தான் மண்டை குழம்பிட்டோன்னு நினச்சேன். சரி பார்க்கலாமா, என் ஃப்ரெண்டு வரான். நான் இவன் இப்படி தான் ஏதாச்சும் ஒரு மாதிரி பண்ணிட்டு தான் வருவான் வரும்போச்சுலே. ஐயோ அக்கா பாத்துட்டீங்களாக்கா? ஏன்டா இப்படி படா படுத்துற? வரும்போச்சுலே சீன் போட்டு தான் வருவியா? எந்த ஊருக்கு போனாலும் என்ன பார்த்தோன்னு சிரிப்பாங்க. இந்த ஊர் ஆட்கள்லாம் ஊர்னு உட்கார்ந்துருக்காங்கக்கா. அது நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும், என்னன்னு தெரியல. ஆமா, எதுக்கு இவங்க எல்லாம் வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க? அது அவங்ககிட்ட கேளு. ஏன்டா எல்லா கொஸ்டினும் ஏன் கேட்டுட்டு இருக்க? யார்கிட்ட கேட்க? ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைகிட்ட கேக்கட்டா? கேளு. தொல்லைகளா, சாரி பிள்ளைகளா? ஏக்கா என்னங்க யாருமே பேச மாட்டேங்காங்க. பிள்ளைகளான்னு கூப்பிடுது, மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? சொல்லுன்னு சொல்லுங்க. என்ன சொல்றான்? நீ குட்டி குஞ்சா மாதிரி இருக்கியா, உன்கிட்ட நாங்க என்ன பேசுறோம் கேக்குறான். யார பாத்துறா சொன்னடா? நான் யார் தெரியுமா? டேய் நீ தனியா வாடா, இன்னைக்கு உன்னைய இட்லிக்கு சட்னியா வச்சு சாப்பிடுறேன். அக்கா இவங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க? அது நீ தான் உட கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? சொல்லுங்க அக்கா. இவங்க எல்லாம் மௌன விரதத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. வாய்க்குள்ள கொலக்கட்டை வச்சிருக்காங்க. என் வாயை பாருங்க எவ்வளவு பெருசு தேரு. அதான் நம்மள கலகலன்னு பேசுறோம், இவங்க பாரு வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க. அதானே. ஆமா சரி. ஒருவேளை இவங்க எல்லாம் என் அழகுல மயங்கிட்டாங்களோ? இருக்கலாம், ஏன்னா அவங்க உன்னை விட கொஞ்சம் அழகுல கம்மியா தான் இருக்காங்க. ஆமா எல்லாரும் என் அழகுல மயங்கிட்டாங்க போல. அதான் மயங்கி உன்னையே பார்த்துட்டு இருக்காங்க. சரி 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 சரி, வந்தவங்களுக்கு ஒரு பிரைஸ் லாட் சொல்ல மாட்டீங்களா யாரும்? இந்த ஒரு பாப்பா மட்டும் தான் பிரைஸ் லாட்னு சொல்றாங்க. பிரைஸ் லாட் சொல்லுங்க எல்லாரும். இப்பதான் உன்னை வரவே இருக்கிறாங்க. ஆளுக்கு நீங்க 50 ரூபா கொடுத்தாதான் வாயை திறப்பாங்க. ஓ 50 ரூபா கொடுத்தா வாயை திறப்பாங்களா? சரி சரி, உன் பேர் என்ன? முத உன்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பண்ண எங்களுக்கு. ஆமால அக்கா, என் பேரை சொன்னா இவங்க எல்லாம் சிரிப்பாங்களே. சிரிப்பாங்களா? இவங்கெல்லாம் நீ என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டாங்க, நீ வேற. அப்படியா? ஆமா. சிரிக்க மாட்டீங்கல்ல? சிரிக்க மாட்டாங்க. என்னக்கா அது சிரிக்க மாட்டாங்க எனக்கு தெரியும். இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. ஆமா சரி ஓகே, உன் பேர் என்ன சொல்லு? என் பேரு டேய் சிரிக்க கூடாது. பிள்ளைங்களா, பாஸ்டர் இவங்க எல்லாம் சிரிச்சிருக்காங்களா என்னைக்காவது? அப்படியா? சரி 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 சொல்லு. சரி சொல்லு பேரை. இவ்வளவு டைம் ஆச்சு. அக்கா மறந்து போச்சுக்கா. ஞாபகம் சொல்லு. என் பேரு உன் பேரு சீக்கிரம். என் பேரு சொல்றேன்டா. என் பேரு சிரிக்க கூடாது யாரும். ஆமா சிரிக்க கூடாது. என் பேரு சோத்து பானை. சோத்து பானையா? இங்க பாரு எல்லாம் சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? உன் பேரை கேட்டுதான். என் பேரு சோத்து பானை. டேய் என்னடா உங்க அம்மா இப்படி வித்தியாசமா பேர் வச்சிருக்காங்க? எதுக்கு? அதாவது எங்க வீட்ல சோறு பொங்கும் போது நான் பிறந்தேனா, அதனால எனக்கு சோத்து பானைன்னு பேர் வச்சுட்டாங்கக்கா. அது ஏன் கத்துற? சரி ரைட்டு, உன் பேர் எதுனா உன் குடும்பத்தோட பேர்லாம் சொல்லி பார்க்கலாம். எங்க அப்பா பேரு அண்டா. அண்டாவா? எங்க அம்மா பேரு குண்டா. குண்டாவா?
என் தம்பி பேரு டம்ளாரு. டம்ளாரா? என் தங்கச்சி பேரு ஸ்பூனு. ஸ்பூனா? எங்க சித்தி பேரு கேட்டீங்கன்னா இன்னும் சிரிப்பீங்க. என்ன பேரு? குக்கர். குக்கர்? அட பாவிங்களா, அவங்க குடும்பம் பாத்திரக்கார குடும்பமா? ஆமாக்கா, எங்க ஃபேமிலில எல்லாருமே பாத்திர கடை வச்சிருக்கோம், அதனாலதான். அப்படியா? சரி சரி. இது என்ன முடியெல்லாம் ஒரு மாதிரி கலர் கலரா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கு? இதுதாங்க ஸ்டைல். ஸ்டைல் புல்லிங்கோ ஸ்டைல். டேய், நீ படிக்கிறது ஸ்கூல் தானே, உனக்கு எதுக்கு மண்டைக்கு கலரு? அக்கா, அதுல ஒரு பெரிய விஷயமே இருக்கு. என்ன விஷயம்? அது நான் நேத்து எங்க பக்கத்து வீட்டுல பெயிண்ட் அடிக்கும் போது போய் பார்த்தனா, சரி, தலைய கொண்டு போய் தெரியாம பெயிண்ட் வாளிக்குள்ள விட்டுட்டேன். அப்படியா? ஆயிருச்சுக்கா. நானும் நினைச்சிட்டேன் நீ கலர் கலரா பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துட்ட போல. இல்லக்கா இல்லக்கா. சரி, வந்தது வந்துட்ட, ஏதாச்சும் சொல்லி கொடுத்துட்டு போ. ப்ரோஜனம் என்ன சொல்லி கொடுக்க? ஏதாச்சும் சொல்லி கொடு. வசனம் சொல்லி கொடுக்குறியா? சொல்லட்டா? சொல்லு. பிள்ளைங்களா சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லலன்னா அவங்க மூக்க போய் கடிச்சு வச்சிரு. நான் கடிச்சறேன். அதான் சரியா. சொல்லுவீங்களா? டேய், போமோச்சா மூக்க இட்லிக்கு சட்னி ஆக்குறேன் பாருடா. சரி சொல்லி கொடு. சொல்றேங்க. வானாகி, மண்ணாகி, வழியாகி, கள்ளு கூட்டமாகி. என்ன அடி உழுது அம்மா? ஏன் அடிச்சீங்க? நான் வசனம் சொல்லி கொடுக்க சொன்னா, நீ தமிழ் புக்ல எழுதி சொல்லி கொடுக்க. அத சொல்லணுமா? அப்படி சொல்லுங்க. வசனம் சொல்லி துப்பா இருக்கு. துப்பாயே. ஏய், துப்பாக்கி. ஷோ. துப்பி. அம்மா எதுக்கு அடிச்சிட்டே இருக்கீங்க? நோயினே. அப்புறம் என்ன நீ இவ்ளோ சேட்டை பண்ணிட்டு இருக்கற? நான் என்ன சொல்லணும்? பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்லி கொடுக்க சொல்லு. அது அத மயிலே சொல்லிருக்க வேண்டியதானே? சரி சொல்லு. பிள்ளைங்களா, இப்போ நான் சொல்ல நல்லா சொல்லுங்க, சரியா? சொல்லுவீங்களா? கேர்ள்ஸ் சொல்லுவீங்களா? நீங்களா? இது கேர்ள்ஸ் தான் உனக்கு ஃபேன்ஸ். थैंक यू. ஏன்னா நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல, அதான். ஆமா, அதனால நீ சொன்னா கேர்ள்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்றேன். பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அம்மா, உன் காதே இருக்காது. டேய், நான் விட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன ரொம்ப சீன் போட்டுட்டு கத்திட்டு? சரி, பைபிள் வந்து வசனம் தெரியுமா தெரியாதா? வாங்களே. என்ன? நான் பல்லு தேய்ச்சி 10 மாசம் ஆகுது. அது மேட்டர் கிடையாது. அதனால பைபிளும் படிக்கல. ஓ, பல்லும் தேய்க்கல, பைபிளும் படிக்கல. ஆமா. பல்லு தேய்க்கலன்னா வாய் நாருமேடா, அதனால தான் ஒரே நாத்தமா இருக்கோ. வெளிய சொல்லிடாதீங்கக்கா. சரி, இவங்களை யாரையாவது கூப்பிட்டு வேணா வசனம் சொல்லி கொடுங்க. அப்படியா? அப்ப படிச்சிருவியா? படிச்சிருவேன். ஓகே, யார் வந்து வசனம் சொல்லி கொடுக்க வரா? சோத்து பானைக்கு யார் வரீங்களா? யார் வரா வசனம் சொல்லி? யார் வரீங்க? வாங்கடா. யார் வசனம் சொல்லி கொடுக்க வரா? வா பாப்பா, வா. கம் 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 கம். தெரிஞ்ச வசனம் சொல்லி கொடு. வா 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 வா. சொல்லு. உங்க பேர் என்ன? மீகா. மீகா. என்னது? மீகா. மீகா. அது எங்க பாட்டியோட பாட்டி பேரு. பாட்டியோட பாட்டி பேரு கூட இப்ப இவா பேர் மீகாவா? சரி சரி சொல்லுமா. கிறிஸ்து இயேசுவுக்கு கேட்கவே இல்ல, காது சத்தமா தான் சொல்லேன். கிறிஸ்து இயேசுவுக்கு அக்கா, ஏங்க எப்படி நிக்கிறா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எனக்கு சொல்லி கொடு, நீயே சொல்லிட்டு இருக்கற. கர்த்தர் என் மேய்ப்பராய். ஏக்கா, சத்தமா சொல்லுங்கக்கா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23,000 ஒன்றாவது வசனம். 10,000. எவ்வளவு அழகா சொல்லிட்டானு. அக்கா, 23,000 10,000மா? ஏய், 23வது அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படியா? எவ்வளவு அழகா. கை தட்டுங்கப்பா, எவ்வளவு அழகா சொல்லி இருக்கற. வாங்க, இவளுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துருங்க. வா அக்கா, நானும் ஒரு
பிரைஸ் கொடுக்க போறேன். ஓ நீயே கொடுக்க போறியா? நீங்க வர சொல்லுங்க. இங்க வா. கண்ணை மூடிட்டு வர சொல்லுங்க. கண்ணை மூடிட்டு வருவீங்க. கண்ணை மூடி பக்கத்துல வர சொல்லுங்க. வா கண்ணை மூடி என் பக்கத்துல இருந்துக்கோ. நான் ஒரு gift தரேன் இங்க வா. நீங்க தள்ளுங்கக்கா. வா வா பயப்படாத வா வா நான் தான். பயப்படுறா? உன் ஃப்ரெண்ட் தான் வா. வா போ. gift கிடைக்காது. சூப்பரா பெரிய gift வச்சிருக்க. பெரிய gift என் பாக்கெட்டுக்குள்ள இருக்கு நீ எடுத்துக்கலாம் வா. சூப்பரா இருக்கு. பக்கத்துல வா. நீயே பக்கத்துல வந்துறியா? நீ இங்க வா எனக்கு இதுக்கு மேல வர முடியலையே நீ இந்த வீட்டுக்குள்ள வச்சு வச்சிருக்கீங்க. வா 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 வா. ஏக்கா நீங்க இங்க வாங்கக்கா. ஏக்கா நீங்க அங்க போங்கக்கா. நான் போக முடியாது. அவளை ராதா பக்கத்துல போய் பிடிச்சு. அப்ப அவளுக்கு கூப்பிடுங்க gift கொடுக்க போறேன். நீங்க வாங்கிடுங்க இந்த பக்கம். ஏ பயப்படாம வா. ஒண்ணு பண்ண மாட்டேங்க வா. போ. உங்க மம்மியே சொல்லிட்டாங்க போ. வா வா வா. கிரேசக்கா. அவன் நவல்ற மாதிரி இல்ல. ஏக்கா. ஏ வாக்கா. ஏ gift தரேங்க. சரி உன் கையை கொண்டு நான் கையிலேயே கொடுத்துறேன். கை கொடு கை கொடு கை கொடு. கண்ணு மூடு. கண்ணு மூடு கை கொடு. கையை கொண்டா. எனக்கு இப்படி பயப்படுறா நீ பாத்து. ஐயோ ஐயோ. சரி கிரேசக்கா. உங்ககிட்ட கொடுத்துறேன் நீங்க அப்புறம் கொடுத்துருங்க. அவள் பிரைஸ் கொடுத்துருங்க. ஸ்கேல் கொடு. ஓ நீங்களே கொடுக்க போறீங்களா? ஆமா நாங்களே கொடுத்துறோம். உன் gift நீ வாங்கிக்கோ. கையை தட்டுங்க என்னமா? நல்லா கை தட்டுங்க. சூப்பர். சரி அக்கா. நான் போயிட்டு அப்புறம் வரட்டா? இந்த ஒருத்த வால் பண்ணிட்டே இருந்தான்ல. ஆமா. அவனை கூப்பிடவா? அவனை கூப்பிடுங்க அவனை. வா. இப்போ வாடா டேய். வாடா. இன்னைக்கு நான் இட்லி நீ சட்னி. வா. பயப்படுறான் பாருங்க. வாடா. வா தம்பி. ஏ பையன் கோழி சொல்ல கம். வாடா. சும்மா சொல்லு. வா உனக்கு என்ன தெரிஞ்ச சொல்லி கூடதுக்கு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது கிண்டல் பண்ணதான் தெரியும். வாடா. நீ வராம விட மாட்டான். வா சோத்து பானை வா. நீ தானே சொன்ன என்ன மண்டை ஏதோ ஒரு மண்டைன்னு சொன்னிய. வா. அவன் வரமாட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டுமா வரமாட்டான். சரி நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். சரி பாய். நான் போயிட்டு அப்புறம் வரட்டா? சரி பாய் சொல்லிடு. பாய். எல்லாரும் பாய் சொல்லுங்க. see you. பாய். ஆனா நான் எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேங்க. சரி இந்த ஊரை நான் மறக்கவே மாட்டேங்க. பயப்படுறாங்களோ எல்லாரும்? அவங்க ரொம்ப பயப்படுறாங்கங்க. சரி சரி நான் போயிட்டு அப்புறம் வரேன். பாய். see you. சரி ஓகே. என்னடா மதியம் நான் சாப்பிடல போய் சாப்பிட்டு வந்துட்டா? இன்னும் சாப்பிடலையா நீ? ஆமா வந்ததே லேட்ல. ஆமா 8 மண்டபம் இருக்கு. சாப்பாடு தான் கேட்டேன். சரியா? சரி ஓகே ஓகே. என்னடா பிரச்சனை உனக்கு? சாயங்காலம் ஏதாவது குடிப்பீங்களா? அது நீ ஐயாட்ட தான் கேட்கணும். அவங்ககிட்ட கேளு. ஐயா ஏதோ குடிப்பீங்களா? டீ வர ரெடியா இருக்கா? ஆமா டீ வர ரெடியா இருக்கான்டா உனக்கு. சரி 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 நான் குடிச்சிட்டு வரேன். சரி ஓகே. ஐயா என்ன வடைன்னு சொல்லவே இல்லையா? மசாலா வடை. மசாலா வடையா? சரி 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 சரி. சாப்பிடுறதுலயே குறியா இருக்கணும் தான் உங்க ஐயா 2 வடை எக்ஸ்ட்ரா தருவீங்களா? உனக்கு 3 வடையே தருவாங்க. சரி 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 சரி. அதனால தான் உனக்கு பேரு சோத் பண்ணனும் உங்க அம்மா. ஐயா பேரை மறந்துடாதீங்க. மை நேம் இஸ் சோத்து பானை. ஐயா மேல அட்ராக்ட் ஆயிட்டான் போல சோத்து பானை. சரி ஓகே. ரொம்ப பேசக்கா உங்களுக்கு பார்சல் பண்ணிடுவோம். படா படுத்தாதடா. ஏன்டா படா படுத்துற? சரி எப்படி என் ஃப்ரெண்டு எப்படி உங்களை விட வாழா இருக்கானா? மறப்பீங்களா உங்க வாழ்க்கையில என் ஃப்ரெண்ட? கண்டிப்பா மறந்துடுவியா? பாரு உனக்கு அவன் எதிரியா மாறிட்டு இருக்கான் பாத்துக்கோ. போற வாசல போறக்குள்ள உன் மூக்க கடிச்சு சாப்பிட்டுருவான் பார்த்துட்டு. சரி இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த சோத்து பானை நிறைய அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வர போறாங்க. நீங்களாம் பார்க்கலாம் சரியா? ஓகே நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம். சீக்கிரம் வா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வா. சாங் அவங்க டான்ஸ் ஆட போகிறாங்களாம்ப்பா. நீங்கள் தான் எதுவும் பண்ண மாட்டேங்கிங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. ஓ சோத்துமான குடும்பத்தையே கூட்டு வந்துட்டான். அவங்க அம்மா அப்பா தங்கச்சி அவங்க வீட்டு கோழி எல்லாம் வந்துச்சு. திகையாதே இயேசு உன்னோடு இருக்கிறார்.
இயேசு உன்னோடு இருக்கிறார். அவர் காட்டும் வழியில் நாம் நடப்போம். அவர் வசனங்கள் கேட்டு கீழ்ப்படிவோம். அவர் காட்டும் வழியில் நாம் நடப்போம். அவர் வசனங்கள் கேட்டு கீழ்ப்படிவோம். துணையாக இயேசு இருப்பாரே, பயமில்லா வாழ்க்கை தருவாரே. துணையாக இயேசு இருப்பாரே, பயமில்லா வாழ்க்கை தருவாரே. கலங்காதே, திகையாதே, இயேசு உன்னோடு இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, இயேசு உன்னோடு இருக்கிறார். லா 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 லா. La 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 la. Wow, so happy. எல்லாம் நல்லா ஜோரா கிளாப் பண்ணிருங்க. நம்மளை விட அவங்க குடும்பம் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோதானா அவங்க கிளாப்பு? நல்ல சத்தமா? ஓகே, குட் குட். பிடிச்சுக்கோ அபி. ஓகே, இப்போ ஒரு குட்டி ஆக்டிவிட்டி, சரிங்களா? எல்லாரும் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க கூட இப்படி இப்படி பார்த்துக்கோங்க, அவங்கள இப்படி கை வச்சுக்கோங்க, சரிங்களா? ஓகே, எழுப்பிடலாமா? எழுப்பினா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எந்திரிச்சிருங்க, அதான் தட்ஸ் பெஸ்ட். ஓகே, எந்திரிச்சிருங்க எல்லாரும். ஓகே, குட். ஆப்போசிட்டில் நின்றுக்கிட்டீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டில் நின்று. ஓகே, இப்படி கை வச்சிட்டிங்களா? இப்போ நான் செய்கிற மாதிரியே செய்யணும், சரியா? 1 அப்படின்னா இந்த கை 1. உங்களுடைய ரைட் ஹேண்ட் சாப்பிட்ற கை, சோறை வச்சு கை எடுத்து சாப்பிடுவோம்ல அந்த கை, சரியா? வலது கை. 1 அப்படின்னா வலது கை நீட்டணும். நீட்டிட்டீங்களா? ஓகே. 2 அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை இப்படி தூக்கணும். உன்னோட லெஃப்ட் ஹேண்ட், உன் ஃப்ரெண்டோட லெஃப்ட் ஹேண்ட் இல்லை, சரிங்களா? எல்லா பெரியவங்க ஆன்ட்டி எல்லாருக்கும் 1னா உங்கள் ரைட் ஹேண்டை நீட்டணும், 2னா இப்படி இப்படி பண்ணணும். 3 அப்படின்னா ஆப்போசிட் உள்ள உங்களோட கை மேலே 3னா வைக்கணும். வச்சுட்டீங்களா? ரெடியா இருக்கா? ஓகே, கம். ஓகே, இப்போ ஃபைனலா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒருத்தவங்க கையை பிடிக்கணும், உன் கையை எஸ்கேப் பண்ணிடணும். ஆப்போசிட் உள்ள பர்சன் கையை பிடிக்கணும், உங்கள் கையை என்ன செஞ்சணும்? எஸ்கேப் பண்ணிடணும், சரியா? ஒரு டைம் ட்ரையல் பார்த்துடலாமா? ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 2ங்க பதில் எல்லாரும் கை மேலே இருக்கணும். 3 பிடிச்சுக்கோ. ஓகே, நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வின்னு. உங்கள் கையை எடுத்துட்டு அவங்க கையை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வின்னு, சரியா? ஓகே, இப்போ யார் வின் பண்ணா பார்க்கலாம். நல்லா அழகாக ட்ரையலே சூப்பராக விளாண்டுட்டீங்க. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. வெயிட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கேம். 1 2 3 பிடிச்சுக்கோ. யார் வின் பண்ணா? ஓகே, நான் 3 சான்ஸ் தரேன், சரியா? 3ல உங்கள் டீமில் யார் வின் பண்ணான்னு பாருங்க. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். ஓகே, 1 2 3. கை எடுக்கக்கூடாது. 3 தான் சொல்லியிருக்கேன். 3 நல்லா தைரியமாக நீட்டுங்கப்பா. பிடிச்சுக்கோ. செகண்ட் சான்ஸ். ஓகே, 3 சான்ஸ்ல யார் அதிகமாக பிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம், சரியா? அவங்க தான் வின்னர். ஓகே, தேர்ட் சான்ஸ். இப்போ ரெடி, 1 2 2 தான் சொன்னேன். 3 4 4ன்னு ஒன்று கிடையவே கிடையாது. வெயிட் பண்ணுங்க. 3 பிடிச்சுக்கோ. யார் வின் பண்ணவங்க கை தூக்கி காட்டுங்க. நிறைய பிடிச்சது நான் தான் அப்படிங்கிறவங்க. சூப்பர், உங்களுக்கே ஜோர நல்லா தலைக்கு மேலே கை தட்டிங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, அப்படி உட்காந்துக்கலாமா? ஓகே, இந்த கேம்ல பிடிச்சுக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தோம், அப்படி தானே?
நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்த பிடிச்சு வச்சிருக்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம் இந்த சர்ச்சுக்குள்ளே விட்டு நீங்கள் வெளியே போக முன்னாடி ஒன்று யோசிச்சு பாருங்க. நான் பிடிச்சி ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள் எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவான விஷயம் தானா? ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருக்கிறோம்ல நம்ம லைஃப்ல. அது உங்க நண்பர்களா இருக்கலாம், தெரிந்த நபர்களா இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் சம்திங் ஏதோ ஒன்று ஆண்டவரை விட ஏதோ ஒன்று நம்ம பிடிச்சு இறுக்கமா குரங்கு பிடின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதோ ஒன்று நம்ம லைஃப்ல இருக்கும் கண்டிப்பா. அந்த பிடிச்சு வச்சிருக்கிற விஷயத்த கசப்பா கூட இருக்கலாம். சிலரை மன்னிக்க முடியாது, ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க நம்மளை. ஒரு நாள் காயப்படுத்தினா மன்னிச்சிடலாம். குத்துன இடத்துல திருப்பி திருப்பி என்ன செய்வாங்க? குத்துவாங்க. அவங்க நம்ம வேலைக்கு போகிற இடத்துல அவங்க இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போகிற இடத்துல இருப்பாங்க, காலேஜ்க்கு போகிற இடத்துல இருப்பாங்க. நம்ம ஹார்ட்டை அகெயின் அகெயின் பெயின்குள்ளே கொண்டு போயிட்டே இருக்கிற ஒரு பர்சனாக கூட அவங்க இருக்கலாம். அந்த பெயினை சில பேர் என்ன செய்வாங்கன்னா விட்டவே மாட்டாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பெயினை பிடிச்சு வச்சிருப்பாங்க, அந்த வலியை பிடிச்சு வச்சிருப்பாங்க, அந்த கசப்பை பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஒருவேளை இந்த சாயங்காலமோ இல்லை இந்த ராத்திரியோ இயேசுவின் வருகை இருக்குன்னா நம்ம எதையோ ஒன்று இந்த உலகத்துல பிடிச்ச பிடியில பிடிச்சு வச்சிருந்தோம்னா நம்மளால மேலே போக முடியுமா? மேக்னெட் மாதிரி ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தினால ஒன்று பணத்திலேயோ சம்திங் உங்களுக்கு தெரியும். உங்க ஹார்ட் எதுல ரொம்ப ஹோல்டானா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சில பேருக்கு நெகட்டிவா பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள், மனுஷங்க படுத்தின காயங்கள், இல்ல கசப்புகள் ஏதோ ஒன்று நம்ம இருதயத்தில் லாக் பண்ணியிருந்தா நம்ம இயேசுப்பா வரும்போது மேலே பறக்கணும்னு நினைப்போம். ஆனா அந்த காரியம் நம்மளை கீழே பிடிச்சு என்ன செய்யும்? இழுக்கும். லெட் இட் கோ அப்படின்னு விடவும் தெரியணும். நல்ல காரியங்களை உறுதியா பிடிக்கணும். ஆண்டவருடைய பாதத்தை உறுதியா பிடிச்சுக்கணும். ஆண்டவர் நம்மளை விசேஷமா உருவாக்கி இருக்கிறார். எனக்கு லூக்கா 7ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு இந்த கேம்காக நான் சொல்றேன். சீமோன்கிற ஒரு பரிசேயன் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு இயேசுவையும் சீஷர்களையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறான். பயங்கரமா குஜாலா சாப்பாடு போயிட்டு இருக்குது. நல்ல விருந்து, குட் டே, இட் இஸ் a feast day, enjoyable day. அங்க ஒரு பொண்ணு வரா. பாவம் நிறைந்த ஒரு மகள், வாழ்க்கையில கட்டுகள் நிறைந்த ஒரு மகள். அவளோட வாழ்க்கை சொல்லிக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஆனா ஒன்னே ஒன்று அவன் மனசுல இருந்துச்சு, எப்படியாவது என் இயேசுவை பார்த்துடணும், எப்படியாவது என் இயேசுவின் பாதத்தை தொற்றுணும்னு ஒரு ஆசை. அவர்கிட்ட என்னால உட்கார முடியாது, நான் தகுதி கிடையாது, நான் பரிசேயன் கிடையாது, நான் ஊழியக்காரன் கிடையாது அவர் பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு எனக்கு எந்த குவாலிட்டியும் இல்லை. ஆனா அட்லீஸ்ட் அவருடைய பாதத்தை போய் தொட்டுட்டு வந்துடணும்னு ஒரு ஆசை, ஒரு விருப்பம், அதை உறுதியா மனசுல வச்சிருந்தா. அதான் நான் சொல்ல வரேன். நம்ம எதையோ பிடிச்சு வச்சிருக்கிறோமே. இங்க ஒரு பொண்ணு இயேசுவ பாதத்தை தொட்டுட்டு வந்துடணும், அதை உறுதியா இருக்கிறா. ஆண்கள் அந்த காலத்துல பெண்களை தொட விட மாட்டாங்க. சொசைட்டி அவங்களை பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கும். ஒரு பொண்ணு அப்படி வர முடியாது பப்ளிக்ல. ஆனா அவ முடிவு பண்ணிட்டா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்ல, என் இயேசுவின் பாதம் எனக்கு வேணும், அதுதான் என் வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு அவளுக்கு கிளியர் இருந்ததுனால எல்லாம் சமுதாயத்தை, ட்ரெடிஷன்ஸை எல்லாத்தையும் உடைச்சிட்டு கையில ஒரு தைலத்தையும் எடுத்துட்டு வரா. அது இன்னொரு ஸ்திரீ. இந்த பொண்ணு கிட்ட தைலம் கூட இல்லை, அவளுக்கு இருந்தது கண்ணீர் மட்டும்தான். பாவத்தின் நிமித்தம் வாழ்க்கை கெட்டு போயிருக்குது. கெட்டு போன வாழ்க்கையும் கண்களிலே கண்ணீர் மட்டும்தான் அவகிட்ட இருக்குது. ஏசுக்கு கொடுக்கறது கூட எதுவும் இல்லை. வர்றா, உறுதியா பாதத்தை பிடிக்கிறா, கண்ணீரை கொடுக்கிறா, தலைமயிர் அவட இருந்து தலைமயிர் அதை வச்சு தொடைக்கிறா. அவளுக்கு முத்தம் நல்லா கொடுக்க தெரியுதோ என்னவோ தெரியல, அந்த பாசத்தின் அடையாளமா. அவரை போய் கன்னத்துல கொடுக்க முடியாது. யூதாசா இருந்தா கன்னத்துல கொடுத்துருந்துருக்கலாம், ஆனா ஒரு ஆணா பறக்கலையே. சரி, நம்மளால கன்னத்துல கொடுக்க முடியாது ஏசுக்கு, சமுதாயம் நம்மள என்ன பேசுன்னு தெரியாது. அவர் பாதத்துல போய் என் அன்பை நான் தெரிவிப்பேன்னு சொல்லி எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டு இயேசுவின் பாதத்தை போய் இறுக பிடிச்சிக்கிட்டா. எல்லாருமே அவளை குற்றப்படுத்துறாங்க, ஆனா அவ விடமாட்டையும் பிடிச்சிக்கிட்டா. எனக்கு இயேசுவின் பாதம் வேணும். ஹல்லேலூயா. இங்க இருந்து போறீங்க, உன்னையோட உங்க வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போங்க. பிடிக்க வேண்டியதை பிடிங்க. ஆனா இன்னைக்கு பிடிக்க வேண்டாததை பிடிச்சிட்டு இருக்கோம். சின்ன விஷயத்துல கூட நம்மளால விட்டு கொடுக்க முடியாம, குடும்பங்களுக்குள்ள இறங்கி போக முடியாம, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாம, மனசுக்குள்ள நிறைய விஷயத்த அடைச்சு வச்சிருக்கிறோம்ல. இன்னைக்கு ஏசு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்றார். நீ எதை பிடிச்சு வச்சிருக்கிற? சில விஷயத்த லெட் இட் கோன்னு விட்டுரு, சில விஷயத்த உறுதியை பிடிச்சுக்கோ.
ஒன்னே ஒன்று நான் அடிச்சு சொல்ல முடியும், ஆண்டவருடைய பாதம் ஒன்றே போதும்னு உறுதியா பிடித்தவர்கள் வாழ்க்கையில தலை குனிந்த சரித்திரத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை. உங்களோட சில பேர் அவங்க சொந்த பந்தங்களை அப்படி இறுக்கி பிடிச்சு வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க இவங்களை மதிக்கவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இயேசு இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள தேடி வந்து உலாவி கொண்டு இருக்கிறார். மதிக்காத சொந்த பந்தங்களுக்காக நீ எவ்வளோ பின்னாடி போறல, உன்னை நான் மதிச்சு உனக்காக உயிர் கொடுத்துருக்கிறேன்ல, என் பாதத்துல வந்து உட்காருவியா? என் சமூகத்துல வந்து உட்காருவியா? மதிக்காத சொந்த பந்த வீட்டுக்கு போய் அவ்வளோ கதை விடுறோம் நம்ம. உங்களை மதிச்சு என்ன மதிச்சு ஜீவனை சிலுவையில கொடுத்தவருக்காக 1 மணி நேரமாவது தனிப்பட்ட விதத்துல இயேசுவோட பாதத்தை பிடிக்க மாட்டீங்களான்னு அவருடைய ஏக்கம் இந்த திருச்சபையிலே இருக்குது. ஹல்லேலூயா. பாதத்தை உறுதியா பிடிச்சுக்கோங்க. என்ன வந்தாலும் அந்த பாதம் உங்களை காப்பாற்றும். 1000 பேர் சேர்ந்து உங்களை இந்த உலகத்துல இல்லாம ஆக்கணும்னு நினைச்சா கூட பாதத்துல இருக்கிறவனை யாராலையும் தொட முடியாது, எந்த சத்துருவாலையும் தொட முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சபைக்கு போறாங்க, ஆனா சத்துருவின் கோட்டை வீட்டுக்குள்ள இருக்குது. காரணம், அவர்கள் இயேசுவின் பாதத்தை பிடிப்பதை விட்டுவிட்டு யூடியூபை நல்லா பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, ஷார்ட்ஸை நல்லா பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, ரீல்ஸை நல்லா பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. பரலோகம் போக முடியாது. பாதத்தை பிடிக்கிறவன் மாத்திரமே எந்த சூழ்நிலையிலையும் அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அவ்வளோ பேர் சேர்ந்து குற்றப்படுத்தினாலும், இவள் என்னுடைய மகள், என் பாதத்தை பிடிச்சிட்டா, இவளை யாரும் என்ன செய்யாதீங்க, கை நீட்டாதீங்க. ஆண்டவர் அவளுக்காக வழக்காடுறாரு எல்லார்கிட்டையும். இன்னைக்கு சொல்றேன், என் நியாயத்தை யாராச்சும் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? என் மேல நீதி இருக்குது, என் கணவன் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இல்ல என் அம்மா அப்பா இதை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இல்ல எங்க வீட்டுல யாராவது புரிஞ்சுக்க, நியாயத்துக்காக போய் ஓவரால்கிட்ட நிக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருக்கும், இங்க இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் சொல்ற ஒரு காரியம், உனக்காக நான் தான் வழக்காடணும், நீ போய் நியாயத்துக்காக யார் மேல நிக்க கூடாது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஒரே ஒரு வேலை தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொள்வது, பற்றி பிடித்துக் கொள்வது, இது மாத்திரம்தான். இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க ஹார்ட்ல நான் போடுறேன். ஒரு நிமிஷம் உங்க ஹார்ட்ல கை வைங்களேன். ஆண்டவர் உங்க கூட பேசியிருப்பார். நான் காலையில இருந்து ஏதோ ஒரு செஷன்ஸ்ல பேசிக்கிட்டே தான் இருக்கிறார் உங்க கூட. இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சில விட முடியாத காரியங்கள் எனக்குள்ள இருக்குது, என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. சில காரியங்களை என்னால மறக்க முடியல, சில பேரை மன்னிக்க முடியல, என் ஹார்ட்ல இருந்து சில பாரங்களை எடுத்து போட முடியல. அது எல்லாத்துல இருந்து எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஐ நீட் டெலிவரன்ஸ். வேரோடு பிடுங்கி இருங்கப்பா சில காரியத்தை என் இருதயத்திலிருந்து, என் வாழ்க்கையிலிருந்து. இன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்றேன், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த மகளை போல உங்க பாதத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன், பிடிச்சுக்க வச்சுக்கிறேன். உங்க பாதம் ஒன்றே எனக்கு போதும் அப்பா, உங்க பாதம் மாத்திரம் எனக்கு போதும். இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். மனுஷங்க பாதத்துல போய் எவ்வளோ உட்கார்றீங்கல்ல, மனுஷங்க கிட்ட இருந்து ஆறுதல் கிடைச்சிடாதா? மனுஷங்க கிட்ட இருந்து ஆலோசனை கிடைச்சிடாதா? நண்பர்கள் கிட்ட இருந்து நல்ல வழியை காட்டிட மாட்டாங்களான்னு சொல்லி போய் உட்காரணும். இன்னைக்கு ஏசு உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்றாரு, என் பாதத்தை உறுதியா பிடி, என் பாதத்தை உறுதியா பிடிச்சுக்கோ. யார் இந்த உலகமே உனக்கு விரோதமாய் சத்துரு எழுப்பினாலும், சத்துருவின் வல்லமைகள் உன் குடும்பத்துக்குள்ள நுழைந்தாலும், என் பாதத்தை பிடித்த பிள்ளைகளுக்கு, என் பாதத்துல வந்து கண்ணீரை சிந்தின பிள்ளைங்களை அவர் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவருடைய பாதம் இந்த ஆலயத்துக்குள்ள இறங்கி வந்திருக்கிறது. என்ன காரியமா இருந்தாலும் இன்னைக்கு அவர் சமூகத்துல வச்சுட்டு போங்க. சின்ன பிள்ளைங்க கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, உங்க படிப்புக்காக, உங்க குடும்பத்திற்காக. உங்களை மாதிரி எத்தனையோ சிறு பிள்ளைங்க ஒரு நாளும் செத்து கொண்டு இருக்காங்க இந்த உலகத்துல. ஏசப்பா பாதத்துக்கு அதை எடுத்துட்டு போங்க. உங்க கிளாஸ்ல எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் ஏசப்பா பாதத்துக்கு எடுத்துட்டு போங்க. உங்க பாதம் ஒன்றே போதும். இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், உங்க பாதம் ஒன்றே போதும். It is enough, Lord. உங்க பாதம் எனக்கு போதுமானது. Hallelujah. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம்
இதயத்தின் ஏக்கமையா. இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கோங்க இன்னைக்கு. உம்மோடு இருப்பதுதான் பிடிச்சுக்கோங்க, அவர் பாதத்தை உறுதியா பிடிச்சுக்கோங்க. உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான். எல்லாரும் கண்களை மூடி பாடுவீங்களா? இதயத்தின் ஏக்கமையா ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே. எதுவுமே பெருசில்ல ஆண்டவரே, உங்க பாதம் ஒன்றே போதும். என் கண் முன்னே உம்மை மாத்திரம் நிறுத்துகிறேன். எந்த சூழ்நிலையிலும் அவர் பாதத்தை பிடிக்கிற பிள்ளைகளை வெட்கப்பட விட மாட்டார். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி ஏசையா, ஒவ்வொருத்தரும் அவங்க கண்ணு முன்னாடி கசப்பை அல்ல, வெறுப்பை அல்ல, கஷ்டத்தை அல்ல, உங்க பாதத்தை முன்னாடி வைக்கட்டும்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை உம்முடைய பாதத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்வார்களாக. அதுதான் எங்களை கைவிடாத அந்த பாதம். இதயத்தின் ஏக்கமையா, உம் சித்தம் செய்வதுதான். இதயத்தின் ஏக்கமையா. ரெண்டு கை உயர்த்தி சொல்லுவோமா? ஏசையா, நீங்க வந்துட்டு சும்மா போக கூடாதுங்க. ஒரு தீர்மானத்தோட போங்க. ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில உங்களை நான் முன்னிறுத்துகிறேன்னு சொல்லுங்களேன். ஏசையா, எல்லா சிறு பிள்ளைகளும் சொல்லுங்க, நான் உங்களை தான் முன்னாடி நிறுத்துவேன் ஏசப்பா. என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நீங்க தான் சொல்லுங்க. ஏசையா, உம்மைத்தானே. போது சகோதரி, அவருடைய பாதம் உனக்கு போதுமானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசையா, His feet is enough for you. ரீபா ஷஹந்தலரதரபா. உங்க வீட்ல யாரும் உன்னை புரிஞ்சுக்காம இருக்கலாம். உன் கணவன் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் மனைவி உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் பெற்றோர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பாதம் உனக்கு போதுமானது. ஓடி வா என் சமூகத்திற்கு, என் பாதத்திற்கு ஓடி வா. என் பாதத்தை உறுதியாய் பிடித்துக்கொள். உன்னை நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறவர் அவர்தான். எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நீங்க இன்னைக்கு எதை சூஸ் பண்ண போறீங்க? உனக்கு இயேசு மாத்திரம் போதும். உனக்கு அவருடைய பாதம் மாத்திரம் போதும் தங்கச்சி. எனக்கு தெரியல, நான் பேசின வார்த்தை எத்தனை பேருக்கு பிரயோஜனமாச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஐ நோ, தாகமுள்ள ஏதோ ஒரு இருதயத்துக்கு கூட ஆண்டவர் இதை பேசியிருக்கலாம். பிடிச்சுக்கோங்க இந்த ஒரு வார்த்தையை. உங்க லைஃப் லாங் மரண பரியந்தம் ரூத் நகோமியை பற்று பிடித்து கொண்டது போல அவருடைய பாதத்தை கண்ணீரினால நனைங்க. போய் மனுஷங்க முன்னாடி எனக்காக பேசுங்க அப்படின்னு போய் நிக்காம பாதத்துல போய் கண்ணீரை சிந்துங்க. மனுஷங்களுக்கு முன்னாடி கண்ணீரை வடிக்காதீங்க. சிறு பிள்ளைகளா இருக்கலாம், சும்மா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அழக்கூடாது. ஏசப்பா கிட்ட போய் என்ன கஷ்டம்னாலும் அவர் பாதத்துல கண்ணீரை வடிச்சிரு. ஏசப்பா உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார். உன்னை ஒன்று சொல்றேன், இந்த உலகத்துல நீங்க பிடிக்க வேண்டியதை பிடிக்கலனா ஏசு இந்த பூமிக்கு வரும் பொழுது கைவிடப்பட்ட நிலைமை நம்மளுக்கு வந்துடக்கூடாது. எதையோ பிடித்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால், உறவுகளையும் ஆண்டவரை விட எதையோ பிடித்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால், இயேசு வரும்பொழுது பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடமில்லாமல் போயிடக்கூடாது. விட வேண்டியதை விட்டு பிடிக்க வேண்டியதை பிடித்து பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி பின்தொடருங்கள். இந்த நாள் காலையிலிருந்து இம்மட்டும் உடைய சமூகத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.
காலையிலேருந்து சிறு பிள்ளைகளுக்குள்ள, வாலிபர்களுக்குள்ள, பெரியவங்களுக்குள்ள நிறைய விதையை உள்ள போட்டிருக்கீங்க ஏசப்பா. அதுக்கு நீங்க நீர் பாய்ச்சுங்க, அந்த விதை வளரட்டும். அந்த விதை செத்து போகாதுன்னு எங்களுக்கு தெரியும். எதையெல்லாம் நீங்க ஒரு கேம்ஸ் மூலமாவோ, பாடல் மூலமாவோ, வசனம் மூலமாவோ, செய்தி மூலமாவோ, ஆலோசனை மூலமாவோ, ப்ராக்டிக்கல் டாக் மூலமாவோ, எது மூலமா நீங்க இன்னைக்கு உங்க கூட பேசியிருந்தாலும் அந்த வார்த்தை அவங்கள பின்தொடரட்டும். அந்த வார்த்தை உங்க இருதயத்தை உடைத்து உருவாக்கட்டும். கர்த்தருடைய ராஜ்யத்துல எல்லாரையும் தகுதிப்படுத்துவீராக. பரலோக ராஜ்யத்துல ஒருவரை ஒருவர் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பான கல்லுக்கூட்டம் சேகர இறைமக்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். அன்பானவர்களே, இந்த நேரத்திலே நம்முடைய ஆயர், நம்முடைய சேகர பெண்கள் சங்க ஆனிவர்சரி இன்றைக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடைபெறுகிறது. அதனால் காரியாவிளை திருச்சபைக்கு சென்று விட்டார்கள். இந்த நாளிலே நம்முடைய அக்டோபர் மாத சங்க பண்டிகை சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு கிருபை செய்தார். அவரை நன்றியோடு போற்றுகிறேன். அதன் தொடர்பாக சிறப்பு நிகழ்வாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தாக்க கூடுகையை ஒன்றை நாம் ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ச்சியோடு நடத்துவோம். இந்த ஆண்டும் நடத்த ஆண்டவன் அதை நமக்கு கிருபையாய் நமக்கு அருள் புரிந்தார். அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதை நடத்துவதற்காக அருமையான ஒயிட் மினிஸ்ட்ரி, அதன் கீழாக செயல்படுகிற அன்பான ஆண்டோருடைய பிள்ளைகளை அவர்கள் குழுவாக வந்து இந்த நாளிலே நம்முடைய காலை ஆராதனையிலே சிறப்பு செய்தியை தர அன்பு ஊழியக்காரரை பயன்படுத்தினார். தொடர்ந்து நம்முடைய ஆராதனை முடிந்து பெரியவர்களுக்கு, வாலிபர்களுக்கு, இன்னும் சிறுவர்களுக்கான நல்ல கூடுகைகளை தனித்தனியாக நடத்த ஆண்டவர் கிருபை செய்தார். சிறப்பாக நடத்தினார்கள். எல்லாம் சந்தோஷமாக அமைந்தது. அவர்களுக்கு இந்த வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தினாலும் திருச்சபை பேரிலும் என் பேரிலும் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களை அனைவரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சந்தோஷமாய் காலை முதல் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்க, ஆன்மீக ஆகாரத்தை பருகி கொள்ள, இதனுடைய விதையை உங்களுடைய உள்ளத்திலே விதைத்ததை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுகிறீர்கள். அது நல்ல விளைச்சலை கொடுக்கிறதாய், கனி கொடுக்கிறதாய், குடும்பத்திலும் சமூகத்திலும் திருச்சபை வாழ்விலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் நல்ல வாழ்வை தருகிறதாய் அமையட்டும். ஜெபியுங்கள். ஜெபத்தோடு நாம் நம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து கடந்து செல்வோம். ஜெப வேண்டுதலோடு குடும்பத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னும் இதற்காக நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய திருச்சபை சபைக்குழு செயலர், பொருளர், கணக்கர், இன்னும் சபைக்குழு அங்கத்தினர்கள், இதற்காக உற்சாகமாக உழைத்த வாலிப சகோதர சகோதரிகள், நமக்கு நல்ல உணவை நமக்கு இன்னும் காலை இந்த நேரம் இன்னும் நமக்கு தந்த எல்லா குடும்பத்தினர்களை அங்கத்தினர்களையும் நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் என்ன நோக்கத்தோடு கடவுளுக்காக இந்த உதவிகளை செய்தார்களோ இதற்கு மேலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவர்கள் குடும்பங்களுக்கு அளிப்பாராக. இன்றைக்கும் இந்த ஸ்பெஷலாக நான் இப்பொழுது தான் கவனித்தேன், அந்த லெட்டர் பேட் பென் ஒரு குடும்பத்தின் சார்பாக, அது என்ன, நீட் அகாடமி ரெட் அப்படி தானே, அதன் சார்பாக கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இதே போல நல்ல உதவிகளை எல்லாம் இந்த நாளிலே செய்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பான சிறுவ வாலிப செல்வங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நான் இன்றைக்கு முழுவதும் அங்கு அமர்ந்திருந்தேன். கொஞ்சம் கடுமையாக பிள்ளைகளிடம் சொன்னேன், நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும், முன்னாக வந்து இருக்க வேண்டும். எந்த காரியத்திலும் கொஞ்சம் அவங்களுக்கு முதல் கஷ்டமாக இருந்து பிறகு எல்லாரும் சந்தோஷமானாங்க. இதோடைய வசனத்தை கேட்டீர்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும்.
சிறுபிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்திலே வளர்ந்து பெருகுங்கள். ஜெபத்தோடு நாம் கடந்து செல்வோம். உங்களுக்காக மாலை டீ ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று நினைக்கிறேன். மண்டபத்திலேயா? இங்கு முன்னாக வராண்டாவில் நீங்கள் முடிந்து டீ அறிந்து செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த 2025 ஆண்டின் அக்டோபர் மாத சங்க பண்டிகையை நாங்கள் சிறப்பாக கொண்டாட முடியும். ஆண்டவரே, தொடர்ந்து அதன் வாயிலாக நீர் எங்களுக்கு தந்த நல்ல புத்தாக்க கூடுகை பெரியவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் சிறுவர்களுக்குமான நல்ல நிகழ்வுகளோடு ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்திலும் நாங்கள் எங்களை ஆத்மீக ஆகாரத்தை பருகிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீர். அது எங்கள் வாழ்க்கையிலே உயிரூட்டம் உள்ளதாக, அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களை வளர்ச்சியடைய செய்கிறதாய், புத்தாக்கம் என்னும் புது வாழ்வுக்குள் பிரவேசித்து நாங்கள் மறுமலர்ச்சி அடைந்து வசனத்தை கை கொண்டு நடக்கிற ஒரு சாட்சிகளாக, உமக்கு முன்மாதிரிகளாக ஆண்டவரே, உம்முடைய முன்மாதிரியை பின்பற்றி உலகுக்கு அறிவிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நாளிலும் வந்து இந்த சிறப்பு நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி தந்த அருமையான அன்பு ஒயிட் மினிஸ்ட்ரி குழுவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளையும் அவர்களுடைய ஊழியக்காரர்கள் அவர்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர், இந்த நாளிலும் இதற்காக உதவி செய்தவர்கள், உழைத்தவர்கள், ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள் எல்லாரையும், எங்கள் திருச்சபை மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரிந்து செல்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு பிரியாது இருக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய திருவுறவும் ஆசியும் ஐக்கியமும் சமாதானம் இந்த நாளிலும் புத்தாக்க கூடுகை சிறப்போடு நடத்திய அருமையான அன்பு ஊழியக்காரர்களோடும் எங்கள் திருச்சபை மக்கள் விதைத்த விதைகள் எல்லா ஆண்டவருடைய ஆசீர்வாத வார்த்தைகளோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.